வணக்கம் நண்பர்களே. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான். அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவும். இது யாருடைய மனதை நான் புண்படும் மாதிரி பேசியிருந்தா ரியலி நான் சாரி கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா, நான் என்னுடைய அனுபவம் மட்டும் இல்ல. நம்மோட இருக்கிற நண்பர்களுடைய அனுபவத்தை சேர்த்து தான் நான் வீடியோ ஒரு எதார்த்தமான வீடியோ தான். இதில நான் யாரையும் இதுனா நீங்க போடுற வீடியோல எங்களுக்கு வியாபாரம் பாதிக்குது அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா, நான் அதுக்கு நான் பொறுப்பில்ல. இது நான் இங்க மனதளவுல பாதிக்கப்பட்டத நான் ஒரு வீடியோவா நான் போடுறேன். என்னுடைய மதம் நான் மட்டும் தான் பாதிக்கப்பட்டேன்னு நினைக்கல. பட் அவங்க டெய்லியும் இன்னும் 10, 20 பேர் கால் பண்ணையில அவங்களும் இந்த ஒரு பரவாயில்ல சார் நீங்க எல்லாமே கரெக்ட்டா சொல்றீங்க அப்படிங்கிறத அவங்களும் ஓப்பனாவே சொல்றாங்க. ஸோ, இதனால நான் யாருடைய மனதையும் யாரையும் நான் குறிப்பிட்டு நான் பேசல. இது ஜஸ்ட்டு இந்த வீடியோ என்னுடைய ஒரு எதார்த்தமான ஒரு வீடியோ தான். சரிங்களா? சரி. இப்ப இந்த வீடியோ நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். நம்ம நம்முடைய கனவுனான அதான் நம்ம ஒரு கனவா நம்ம நினைக்கிறது சூரத்துக்கு கண்டிப்பா பயணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, இந்த சூரத் அண்ட் உல்ஹஸ் நகர், மும்பையில் உள்ள உல்ஹஸ் நகர், இங்கே போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு உண்மையிலேயே வியாபாரம் பண்ணா நமக்கு லாபம் இருக்குமா? அப்படிங்கிற எல்லார் மனசுலயும் ஒரு சந்தேகத்தை இருந்துச்சு. இன்னைக்கு கூட சில நண்பர்களும் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. நண்பர் 2, 3 பேர் என்ட்ட பேசியிருந்தாங்க. அவங்க அனுபவத்த சொல்லியிருந்தாங்க. சார், நம்மளுடைய அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு விற்கிறது, அங்கே நம்ம வாங்கிட்டு விற்கிற பதில் அதுக்கு நம்ம ஈரோடு மதுரையே பெஸ்ட்டு சார். ஏன்னா அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சில நண்பர்களும் பேசியிருந்தாங்க. சரி சார், அந்த ஈரோட்டு நல்லா கிடைக்க சொல்லுங்கள், நம்ம அங்கே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இல்லை சார் அந்த மாதிரிலாம் தெரியல, நாங்கள் ரீட்டெயிலாக தான் விற்கிறோன்னு அவங்களும் பேசிடுறாங்க. சரி சார், இப்படின்ட்டு எப்படி நான் ஏன் லாபமா நட்டமாங்க நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுற எங்கள் சார் ஒரு 2, 3 பேர் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 மணி நேரம் அனலைஸ் பண்ணோம். சரி, இந்த போகிறோமே இது நமக்கு லாபம் கண்டிப்பாக வருமா? எப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம அதாவது இல்லை யாரும் நம்ம ஒரு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சூரத் போகிறது டேட் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது 16 பிப்ரவரி மாதம் 2021 போகிறதா ஒரு பிளான் இருக்குது. பிளான் பண்ணியாச்சு. அதனால் இப்போ என்னென்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை ட்ரெயின் புக் பண்ணுற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? நான் சொல்கிற விஷயத்த நல்லா பொறுமையாக கேட்டு நீங்கள் வர முடியுமா, உங்களால் அது சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு புதன் அல்லது வியாழக்கிழமைக்குள்ளே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லிடுங்க. சரி, இதோட நன்மை தீன்மையெல்லாம் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இதோடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறத நான் முழு விவரத்தை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா எல்லா நண்பர்களும் அவங்களுடைய ஒரு சில அதாவது ஒரு சில நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் உள்ள நன்மை தீன்மையெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, நீ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி வியாபாரம் பண்ணது போல நீங்கள் தாராளமாகவே ஈரோடு மதுரை பெஸ்ட்டு சார் அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனுடைய சின்ன ஒரு 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 பதிவு தான் இது. அதாவது நானும் ஒரு 2 சார்களும் உட்காந்து ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். அதாவது இப்போ நம்முடைய மக்கள் நம்மள மாதிரி நடத்துகிற மக்கள்லாம் லேக்ஸ் கணக்கில் நம்மளால் எடுக்க முடியாது, லட்சக்கணக்கில் நம்மளால் எடுக்க முடியாது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ, நம்முடைய நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம், ஜஸ்ட் ஒரு 20,000 ஒரு 25,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணி விற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குண்டான கரெக்டான ரீசன் நான் சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ 25,000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக நான் சூரத் வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக கேளுங்க. சரியா, பொறுமையாக கேளுங்க. அதாவது வேலை இருந்தாலும் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிற நேரத்துலையாவது கொஞ்சம் இது ஒரு முக்கியமான பதிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அவங்க இல்லை சில நண்பருடைய அனுபவத்தையும் சேர்த்து நான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் ஒரு 25,000 நீங்கள் இங்கே எடுத்து நம்மளை ஒரு சிம்பிளாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ அந்த நினச்சிட்டு எங்கள் கூட நீங்கள் சூரத் வரதா இருந்தால் கரெக்டாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஆளுக்குடைய செலவு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய செலவு, நான் இதில் நாங்கள் உங்கள் பைசா எதுவும் வாங்க போகிறதில்ல, நீங்கள் உங்களுடைய செலவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ட்ரெயின் டிக்கெட் முதற்கொண்டு, சாப்பாடு, தங்குற விடுதி முதற்கொண்டு, அப்புறம் பேக்கிங் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த இதெல்லாமே பேக்கிங் பண்ணி அனுப்புகிற வரைக்கும், வீடு சேர்ற வரைக்கும் நம்மளுடைய சராசரி செலவுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 7,000, அதாவது 7,000 ஆகுங்கிறது ஒரு சில நண்பர்களுடைய அனுபவம் அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க. சரி, ஏன்னா அவங்களோட செலவு, சாப்பாடு பார்க்கணும், அங்கேருந்து ஆட்டோ பிடிக்கணும். ஸோ, அதெல்லாமே சேர்த்து
கிட்டத்தட்ட தாராளமாக 7,000 குறையாமல் வந்து செலவாகும் சார். இது வந்து இது ஒரு உண்மையான பதிவு அப்படின்ட்டு ஒரு 4-5 நபர்கள் வந்து போனவங்கெல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. சரிங்களா? சரி, நீங்கள் 7,000 வச்சுக்கிட்டு நீங்கள் 25,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போனால், நீங்கள் அங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாத்தை நான் சொல்கிறேன், ஒரு 100 ஒரு கிளாத் வாங்குறீங்கன்னா அடக்க விலை 100 நீங்கள் இதெல்லாம் சேர்த்து போட்டு கணக்கு பண்ணி பார்த்தா, நீங்கள் 100 வாங்குகிற அந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு நீங்கள் இங்கே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அடக்க விலை மொத்தமாக சேர்த்து 140 இதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் அதாவது 25,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் 25,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட அடக்க விலை வந்து 140 இதுக்கு சும்மா ஒரு ஏறத்தாழ அதுவும் 38, 35, 34 சம்திங் தான் வந்துச்சு. பட் இது வந்து ஒரு ரவுண்டாக சொல்ல போனால் 40 நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு துணியோட 100 துணியோட ரேட்டு வந்து நம்ம ஊர் வந்து சேர்ற வரைக்கும், ஊரில் வந்து சேர்ந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் சூரத்துலேருந்து எடுத்து இங்கே பேக் பண்ணி அனுப்பி உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அதோட ரேட் சேர்ந்துருச்சுன்னா அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 140 நண்பர்களே. சரிங்களா? அப்போ 25,000 நீங்கள் எடுத்து உங்களால் லாபம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமான இதுதான். ஏன்னா அதோட அடக்க விலை வந்து என்ன, நீங்கள் 7,000 நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 7,000 நீங்கள் அதுக்கும் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 நீங்கள் 40 எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற மாதிரி இருக்கும். அதோட அடக்க விலையே நீங்கள் 100 வாங்கினாலுமே அதோடைய அடக்க விலை பார்த்தீங்கன்னா 140. சரிங்களா? அப்போ 200 இருந்தால் 280 அதோட அடக்க விலை. இப்படித்தான், அதாவது ஒவ்வொரு 100 40 நீங்கள் வந்து அதோட அடக்க விலையை நீங்கள் சேர்த்துக்கணும். இதுதான் உண்மையான இது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் 50,000 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட பாதி 20 100 20 உங்களுக்கு அடக்க விலை சேர்ந்துடும். அடக்க விலை அந்த 100 அடக்க விலையில் இந்த 20 சேர்ந்து 120 அதோட அடக்க விலை. சரிங்களா? இதே மாதிரி 75 அப்படின்னா அதான் அப்படியே 25 10 குறையுது. அப்போ நம்ம எவ்வளோ ரேஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா, நீங்கள் அவ்வளோ தூரம் போய் சூரத்தோ இல்லை உல்ஹாஸ் நகரோ போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 50,000 நம்ம கையில் இருக்கணும். சரி, அப்புறம் தனிப்பட்ட செலவு வேறு கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 60,000 இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற லாபத்தை வந்து அதில் வந்து அடைய முடியும். அதையும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் ஒரு 30,000 எடுக்க போகிறேன் சார், நான் ஜஸ்ட் ஒரு 15,000 எடுக்க போகிறேன்னா, அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம செலவெல்லாம் பார்த்தா சார் இது பார்த்தா நம்ம வந்து இங்கே சூரத் போகிற பதில் நம்ம மதுரை ஈரோட்டில் எடுத்துருக்கலாமே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பிளான் பண்ணி பேசிவிட்டு அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் ஒரு கணிசமான லாபம் பெறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் நீங்கள் 50,000 பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் 25,000 வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதாவது குறைஞ்ச லாபம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் என்னடா எல்லாமே போக்குவரத்து போன வரது எல்லாமே கரெக்டாக இருக்குதே, எல்லாமே சரி தான், அதுக்கு நம்ம இங்கே ஈரோட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா சில நண்பர்களுடைய அனுபவத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து யாரையுமே குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? அவங்க சொல்கிற வார்த்தையும் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் 3 சார் உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன கால்குலேஷன், இதெல்லாம் கால்குலேஷன் வந்து ஒரு இடத்துல ஒரு சராசரியான ஒரு கால்குலேஷன் தான். சரிங்களா? இதுதான் உண்மை. ஸோ அதனால் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் அது இப்போ எங்கள் கூட நீங்கள் சூரத்துக்கு வரதா இருந்தால் 50,000 இருந்தால் மட்டும்தான் உங்களோட லாபத்தை பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் 25,000 நீங்கள் வச்சு நீங்கள் லாபத்தை பார்க்க ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். சரிங்களா? அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 1 லட்சம் 2 லட்சம் பண்ணுறாங்க, அது ஓகே, அவங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஈரோடு மதுரை அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் எடுக்கிறவங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் அந்த ரேஞ்சில் எடுக்கிறவங்க, அவங்கெல்லாம் தாராளமாக பாதிப்பாக ரேட்டு போட்டு கொடுக்கலாம். சரிங்களா? சொல்கிறாங்க நீங்கள்லாம், ஆமாம் அது நீங்கள் வந்து போனால் தான் உங்களுக்கு தெரியும், நீங்களாம் சூரத்து போய் அலைஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறையா பேர் ஃபோன் நம்பர் போட்டு சொல்கிறீங்க. சரிங்களா? நீங்களாம் லட்சக்கணக்கில் எடுக்கிறீங்க, நீங்களாம் கிட்டத்தட்ட சர்வசாதாரணமே நீங்கள் 30 லட்சம் 40 லட்சம் அங்கேயும் நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்லாம் அங்கே இருக்க சூரத்தில் இருக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சேட்டுலாம் நீங்கள் வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஒரு நீங்கள் ஒரு லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் கோடிக்கணக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க.
சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் வந்து அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது உண்மையிலே அது ஏற்றுக்க முடியாதது தான். அதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு 25,000க்கு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு 30,000க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக குறை சொல்லலாம். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் வாங்குறீங்க. சரி வாங்கலாம். கண்டிப்பா அதில வந்து நீங்க அங்க ஒரு ரூ. 50,000க்கு வாங்கிட்டு நீங்க தாராளமா ஒரு ரூ. 75, ரூ. 80, ஒரு ரூ. 90 வரைக்கும் நீங்க தாராளமா குடுக்கலாம். ஆனா நீங்க குடுக்கும் எல்லாமே டபுள் ரேட், டபுளுக்கு மேல நீங்க போட்டு குடுக்கறனால தான் எங்களுக்கு வந்து இந்த தொழில்ல வந்து நான் உங்கட்ட ஒரு சிறு வியாபாரியா நாங்க வந்து உங்கட்ட வாங்குற பொருள் வந்து எங்களுக்கு நட்டமா தான் விக்குது. அதான் உண்மை. சரி நான் ஒரு சில நண்பர் போட்டிருந்தாரு. ஏன் நீங்க உங்க ஊர்ல மட்டுமே விக்கிறீங்க? ஏன் நீங்க வெளியூர்லாம் போய் சுத்தி விக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. அந்த வெளியூர்ல சுத்துறதுக்கான பெட்ரோல் என்ன ஆகுது? சரி நான் உங்கள்ட்ட நான் ஒரு ரூ. 100க்கு ஒரு துணி வாங்கிட்டு அதுக்கு ரூ. 70 நாங்க பெட்ரோல் போட்டு ஒவ்வொரு ஊரா சுத்தி அது விக்கிறதுமா, விக்காதா எப்படி நம்ம வந்து சாத்தியம் சொல்லுங்க? ஸோ அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. எங்க ஊர நாங்க விக்கிற அளவுக்கு நீங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணா ஓரளவுக்கு வந்து உங்கள நம்பி நாங்க வாங்கலாம். அதான் உண்மை. அதான் உண்மை. சரிங்களா? சரி ஓகே. நம்ம வந்து அந்த டாபிக் வேண்டாம். இப்போதைக்கு அதெல்லாம் நான் பழைய வீடியோ எல்லாமே பேசி முடிச்சுட்டேன். இனிமேல் அத பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால நண்பர்களே நான் வந்து இதுதான் இதோடைய சூரத்தோட பயணத்தோட லாபமா, நட்டமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க 25,000, 30,000, 35 இந்த ரேஞ்சில நீங்க வாங்குறது, அது வந்து உங்களுடைய செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு எல்லாமே ஈக்குவலா ஆயிரும். அதான் உண்மை. சரிங்களா? நமக்கு லாபமும் இருக்காது, நட்டம் இருக்காது. வித்தா தான் நமக்கு வந்து ஈக்குவல் ஆக முடியுமே தவிர, அது விக்கலன்னா நமக்கு நஷ்டமா தான் அது இருக்கும். அது வந்து அதையும் நான் உங்கள்ட்ட ஓப்பனாவே சொல்லிடுறேன். பிறகு நீங்க வந்துட்டு, இதுக்கு நம்ம ஈரோட்டிலேயே வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாமே நீங்க வந்து இது பண்ணிறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்து நம்ம போறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவே போடுறேன். நான் ஒரு பதிவா உங்களுக்கு வந்து சில நண்பர்கள் வந்து கேட்டுக்கொண்டதுனால நான் அந்த வீடியோ வந்து பதிவா போடுறேன். நீங்க வர்றவங்க தயவுசெய்து ஒரு ரூ. 50,000 அந்த ரேஞ்சில நீங்க பர்ச்சேஸ் பண்ணா நலமா இருக்கும். சிறப்பா இருக்கும். வியாபாரம் வந்து உங்க சிறப்பா இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அப்புறம் மறுபடியும் என்னன்னா, சரி சார் எங்களால வர முடியல. இத எங்களால இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க வாங்கி குடுக்கறதா ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பா. அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இமெயில் ஐடி குடுக்குறேன். உங்களுடைய நம்பர் வந்து எனக்கு அனுப்புங்க. நீங்க வர முடியாதவங்களும் சரி, வர்றவங்களும் சரி நம்பர் எனக்கு அனுப்புங்க. அதுக்கு நீங்க வாங்கி குடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் எதுவுமே இல்ல. பட் அதனுடைய நன்மையும் தீமையும் நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிர்றேன். ஆனா உங்களுடைய 100% உங்களுடைய காசுக்கு வந்து எந்த கேரண்டி 100% கேரண்டி. அதில வந்து எந்த மாற்றமும் இல்ல. சப்போஸ் எங்களால முடியலனா கூட நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம். அது வந்து ஏன்னா நீங்கலாம் கஷ்டப்பட்ட ரூவா அதோட நிலைமை எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க உங்க சொந்த ரூவாய நீங்க தரமாட்டீங்க. கண்டிப்பா பக்கத்து வீட்லயோ இல்ல ஏதோ ஒரு நகை அடமானம் வச்சு தான் என்கிட்ட குடுப்பீங்க. சரி அதனால உங்களுடைய ரூபாய்க்கு வந்து நாங்க 100% கேரண்டி. அதில வந்து எந்த சந்தேகமும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணி குடுத்துருவோம். ஸோ இதில வந்து உங்களுக்கு அதோட நன்மை, தீமையும் வந்து எனக்கு ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க. நான் அதையும் ஓப்பனாவே நான் உங்கள்ட்ட சொல்லிர்றேன். இதுதான் நிலைமை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிர்றேன். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு பயணத்தில முக்கியமானது வந்து தாராளமா நீங்க ஒரு ரூ. 30,000க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா, தாராளமா ஹிட்ஸ் வேர்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அது வந்து என்ன நெறைய பேர் நண்பர்கள் நெறைய பேர் சொல்லிட்டாங்க. உல்காஸ் நகர்ல ரொம்ப அதாவது சீப்பாவும் நல்ல பெஸ்ட்டாவும் கிடைக்கிறது வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அங்கலாம் குர்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரூ. 70 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூ. 70 மதிப்பு வந்து தமிழ்நாட்டில தாராளமா நீங்க ரீட்டெயில்ல வந்து ரூ. 250க்கு தாராளமா விக்கலாம். அந்த வந்து அதாவது அனுபவம் வாய்ந்த நண்பர்களும் என்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. சில தேனி நண்பர்கள்லாம் நல்லாவே பேசினாரு. அவர்லாம் கிட்டத்தட்ட 2,00,000 3,00,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததா சொன்னாரு. அப்புறம் முக்கியமான என்னன்னா, அந்த யூடியூப்ல வந்து இந்த உல்லாஸ் நகரும் சரி, சூரத் நகரும் சரி, அவங்க வந்து யூடியூப்ல போடுறாங்க. தயவுசெய்து அவங்க கீழ போடுற அந்த அந்த கம்பெனி நம்பர் குடுத்துருப்பாங்க. தயவுசெய்து அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நேரடியா போயிறாதீங்க. அந்த நம்பர் வந்து யாருன்னா, அவங்களுடைய நம்பர் தான். அதாவது அந்த யூடியூப்ல வீடியோ போடுவாங்கல்ல, அந்த அதாவது அந்த யூடியூப் பதிவு செய்ற ஓனருடைய நம்பர் தான் அது. ஸோ அவங்க வந்து என்னன்னா, ஒரு ரூ. 100க்கு ஒரு வாங்கிக்கிறதா அந்த ஓனர்ட்ட பேசி வச்சுர்றாங்களாம் இவங்க போயிட்டு. அதாவது யூடியூப்ல போடுறாங்கல்ல வீடியோக்காரங்க, அவங்க போய் ஓனர்ட்ட பேசுறாங்க. அதாவது நான் வீடியோ போடுறேன். எனக்கு வந்து ஒரு பீஸுக்கு அதாவது ஒரு ரூ. 100க்கு ரூ. 25 லாபம் வச்சு விக்கிறாங்க. சரி. ஏன்னா அந்த நம்பர் வந்து இவங்க நம்பர் தான். அந்த யூடியூப்ல போடுறாங்கல்ல, வீடியோ பதிவு பண்ற நம்பர் தான். அது வந்து உண்மையான ஒரிஜினல் நம்பர் வந்து முதலை நம்பர் கிடையாது. அப்படின்னு அந்த இதையும் நான் கொண்டு தெளிவா நம்மட்ட வந்து அந்த நண்பர் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து நான் அந்த முதலை நம்பர்லாம் குடுக்குறேன் அப்படின்ட்டு அவர்லாம் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணாரு. சரி நீங்க டைரக்ட்டா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க வந்து போனீங்கன்னா, நமக்கு வந்து ரூ. 100க்கு ரூ. 25 மிச்சமாகும். ஏன்னா இவங்கலாம் கமிஷன் வச்சு வீடியோ போட்டதுனால நமக்கு ரேட் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க டைரக்ட்டா உங்க முதலாளிய கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 25 ரூ. 100க்கு ரூ. 25 கம்மியாகும். அதனால சீப் அண்ட் பெஸ்ட்டாவே நீங்க வந்து வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிறதான் அவரும் ஒரு நல்ல ஒரு பரவால்ல. அவர் வந்து இந்த நேரத்தில வந்து நான் ஒரு உண்மையான ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். அ
என்ன சொல்கிறேன்னு தெரியல. நல்லா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவரும் நண்பர் வந்து சில இதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நாங்களாம் நோட் பண்ணிக்கிட்டோம். அதனால் நீங்கள் வர்றவங்க கிட்ஸ் வியரில் வந்து தாராளமாக இது பண்ணலாம். சரிங்களா? நான் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து இதில் போடாதீங்க, அதாவது சாரீல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் சாரீல வந்து நமக்கு வந்து கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுறது ஐடியா தான் நமக்கு இருக்குது. எனக்கு அதான் என்னோடய இது, எனக்கு அதான் ஒரு 10, 15க்குள்ளே தான் நான் சூரத்து வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து கிட்ஸ் வியரில் தான் என்னுடைய இது ஃபுல் டார்கெட்டே அதுதான். அதனால் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷர்ட் எல்லாமே ரொம்ப அந்த நல்லா ஒரு தரமானதாகவும் கம்மியாக ரேட்டும் கிடைக்கிது. பட் அவங்க வந்து நீங்கள் முதலாளியே டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவருடைய அனுபவத்தையும் சொல்லிட்டாரு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமானது என்னென்னா, இந்த 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 பயணத்துடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்ம வந்து சும்மா அப்படியே மாதம் மாதம் போயிட்டு வர்றதுக்குலாம் நமக்குலாம் அலைய முடியாது நம்மளால். சரிங்களா? இப்போ நம்ம 10 பேர் போகிறோம். கரெக்டாக போய் முதலாளி போய் நம்ம பார்க்குறோம். இனிமேல் சார் இதான் ஃபஸ்ட் டைம். இப்போ வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். இனிமேல் வந்து நாங்கள் ஆன்லைனில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்படியும் கண்டிப்பாக 1 லேக் 2 லேக் வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக ஒரே டைமில் நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். நீங்கள் கரெக்டாக ஜெனினியூவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கடையில் வந்து ஆர்டர் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதா பிளானில் இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது அங்கே போய் தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது சூரத்தாக இருந்தாலும் சரி, உல்ஹாஸ் நகராக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஒரு குர்தீஸ் அந்த நம்ம டாப்ஸ் வந்து கடைக்கு போகிறோம்னா, இந்த மாதிரி சார் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் இப்போ 10 பேர் வந்திருக்கிறோம். இனிமேல் இது வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். இல்லை மறுபடியும் கூட நாங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இடையில எங்கள் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிவரி எங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டாக நேர்மையாக ஜெனினியாக எங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதி வந்து நாங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நம்மளால் வந்து டெய்லியுமே நம்ம வந்து மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதம் நம்மளால் போயிட்டு டக்குன்னு வர முடியாது. அதான் உண்மை. எல்லாருமே அதே தான். ஸோ இதோட பயணத்துடைய நோக்கமே அதுதான். நம்ம வந்து இப்போ ஒரு 10 பேர் போனோம்னா அவங்களோட நம்பிக்கை கொடுத்துட்டு வரணும். நம்மளும் வந்து இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம கெஸ் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. இதனால் ஜஸ்ட் ஒரு டூர் மானியா விருப்பப்பட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி அனுப்பிக்கிறலாம். சரிங்களா? இதுதான் இதோட பயணத்துடைய நோக்கம். விருப்பப்படுறவங்க என்னோடய இமெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் கண்டிப்பாக எல்லோரும் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. பட் என்னால் அதை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால் ஏன் எதுக்குங்கிற அது உங்களுக்கே தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அதனால் நான் வந்து நீங்கள் என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் எல்லா நம்பரும் கொடுத்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் தான் என்ன சொன்னேன்ல, அதாவது நம்ம ஒரு நைட்டி கதை நான் கூட ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். சூரத்தும் அதே தான். இப்போ 87 பேர் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 7 பேர் வரதே பெரிய அதிசயம் தான். சரிங்களா? கண்டிப்பாக நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டைமு போகிறோம். சரி எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம பயணத்தை வந்து அடிக்கிறது நம்ம பயணம் செல்லக்கூடாது என்பதற்காக இது வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம போய்க்கலாம், தாராளமாக போய்க்கலாம். அவங்க வந்து நம்மளை நம்பணும். சரி நம்ம வந்து அதை அவங்களும் நம்மளை நம்பணும். இவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டான ஒரு இது வந்து நம்ம வந்து ஹெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுறோம். அது ஒரு ஜெனினியூவாக அந்த கடைக்கு போனால் இவன் ஜெனினியூவாக நம்ம வந்து அமௌண்ட்டு போட்டுவிட்டா இவன் கரெக்டாக நமக்கு அனுப்பி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஹெஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட பயணத்தோட நோக்கமே. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ வரதா இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 50,000க்கு மேலே பண்ணுறதா இருந்தால் நலம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் 25, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் அது நண்பர்கள் சொன்ன மாதிரி அதை நீங்கள் ஈரோட்டிலே எடுத்துக்கலாம், மதுரையிலே எடுத்துக்கலாம். அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதனால் வந்துடும்னு எல்லாமே சொல்லுறாங்க. அதனால் உங்கள்கிட்ட நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். தயவுசெய்து இந்த அப்படி 25 எங்களால் வர முடியல சார், நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கன்னா அதோடைய நன்மையும் தீமையும் எனக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆமாம். ஏன்னா நான் மட்டும் போகிறதில்ல, என் கூட 10 பேரும் வராங்க. நானும் எனக்கு தனியாக எனக்கு வேலைக்கு இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேலை செய்துக்க வேண்டிய நான் ஒரு 2 பேர் நான் கையில் கூப்பிட்டு போகணும். சரிங்களா? அதனுடைய நன்மையுடைய தீமையை நான் வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக தெளிவாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் போடுற பைசாவுக்கு எதுக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு அதோட 100% நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி என்னடா ₹1 கொடுத்தமே ஏமாற்றிட்டு போகிறோம், அதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. சரியா? மற்றவங்க எப்படியோ நம்ம வந்து என்னுடைய சேனல் பொறுத்து இப்படி தான். நம்ம வந்து இதுதான் என்னோடய ஜெனினியூவாக இப்படி தான் போயிட்டுருக்கோம். அது எப்படி இருந்தாலும் சரி, அது எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இப்போ ஒரு முக்கியமானது என்னென்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அதாவது ரேட் எல்லாமே ஜாஸ்தி ஆக போகுது அப்படிங்கிறது. அதை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு மீட்டருக்கு வந்து ₹3 ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ₹54 இருந்த கைலி 1ஆம் தேதி இருந்து 1/1/2021 அதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா, அதான் புத்தாண்டு அது ரேட்டை பார்த்தீங்கன்னா ₹60 ஆயிடுச்சு. இப்போ
இன்றைக்கி கூட ஒரு பெண்மணி, அதாவது விழுப்புரத்தர் வந்து ஈரோடுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க. அதே மாதிரி நான் போட்ட வீடியோ பார்த்து லெக்கின்ஸ் போனால் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எல்லா ரேட்டும் இப்போ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம என்ன ஒரு மீட்டருக்கு ரூ. 3 அந்த துணி, அதாவது சாதாரண ஒரு காட்டன் வந்து ரூ. 3. அந்த துணியோட தரத்தை பொறுத்து எல்லாமே ரேட்டு ஏறிட்டாங்கன்னா 30% வரைக்கும் ரேட்டு ஏற்றிருக்காங்க. சரிங்களா? அதோட நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நல்லா தரமான காட்டன் துணிக்கெலாம் கிட்டத்தட்ட ரூ. 300 ஆச்சுன்னா அதோட மதிப்பு ரூ. 30 ஏற்றிட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் இப்போ ஏறிடுச்சு. ஸோ அது எல்லா ஒவ்வொரு கடையும் அது எல்லாமே ஏற்றுக்கிட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் இப்போ நைட்டில் நம்ம வந்து ரூ. 110 நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அது ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ விற்கிறாங்க எனக்கே தெரியல. அது ஃபோன் போட்டு கேட்டால் தான் எனக்கு தெரியும். அதனால் இந்த பயனுடைய சிறப்பு இதுதான். இதெல்லாம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக எனக்கு நம்பர் வந்து இமெயில் எனக்கு அனுப்புங்க. நான் அது கண்டிப்பாக எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வர்றவங்க விருப்பப்பட்டால் மட்டும் நம்பர் அனுப்புங்க. தயவுசெய்து நான் வந்து இனிமேல் கடை அறைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இது பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி நண்பரே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.